Good morning to all. Last class we discussed second World War, effect of the war. So today remaining see the topic. Okay. Here ப்ரோ லிபரேஷன், அதாவது அணு ஆயுத பரவல். ஸோ இதை பற்றி தான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் லைன், த யுனைடெட் ஸ்டேட் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அந்த சோவியத் யூனியன், அதாவது சோவியத் ரஷ்யா, என்டர் அப்படின்னா உள்ள வருதல், இன்டூ எ ரேஸ்னா போட்டி, டு ஹாவ் மோர் அதாவது நிறைய, நியூக்ளியர்னா அணு, பவர்டு வெப்பன்ஸ் அதாவது அணு ஆயுதங்கள், சரியா? ஸோ அதாவது என்ன அப்படின்னா, யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்காவும் சோவியத் யூனியனும் தங்களுக்குள்ளே போட்டுட்டு வந்து அணு ஆயுதங்களை வந்து நிறையா உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தே பில்ட் எ லார்ஜ் ஸ்டாக் ஃபில் ஆஃப் சச் வெப்பன்ஸ், அதாவது அணு ஆயுதங்களை வந்து தயாரிக்கிறதுக்காக நிறைய ஆயுத கிடங்குகள் எல்லாத்தையும் வந்து இவங்க வந்து கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 1 2 3 4 5 இந்த 5 லைனும் வந்து நியூ புக்கில் வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ யூஸ் strike out your book. So this line. So remaining defense அப்படின்னா இராணுவம், ஸ்பெண்டிங் அப்படின்னா செலவு பண்ணுறது, ஸ்கை ராக்கெட் இன் மெனி கண்ட்ரிஸ், அதாவது பல நாடுகள் வந்து அவங்களுடைய இராணுவத்திற்காக வந்து அதிக செலவினங்கள் வந்து செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்? அதுக்கப்புறம் இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ், பன்னாட்டு முகமைகள். ஸோ ஃபஸ்ட்டு 2 லைன் வந்து நியூ புக்கில் வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்களும் வந்து உங்களுடைய புக்கில் வந்து இதை வந்து ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் மெனி இன்டர்நேஷ்னல் ஏஜென்சிஸ், அதாவது என்ன அப்படின்னா பல பன்னாட்டு முகமைகள், அந்த பர்டிகுலர் த யுனைடெட் நேஷன், அதாவது என்ன அப்படின்னா குறிப்பாக வந்து ஐக்கிய நாடுகள் சபை அப்படின்னு சொல்லக்கூடியது யுனைடெட் நேஷன். அதுக்கப்புறம் இந்த வேர்ல்டு பேங்க் உலக வங்கி, அந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் அதாவது பன்னாட்டு நிதியகம், கேம் இன்டு எக்ஸ்டென்ஸ் ப்ரொவைடிங் எ ஃபாரம் ஃபார் கண்ட்ரிஸ் லார்ஜ் அண்ட் ஸ்மால், அதாவது ஃபாரம்னா பொது இடம், கண்ட்ரிஸ் அப்படின்னா நாடுகள், லார்ஜ் அப்படின்னா பெரிய நாடுகள், ஸ்மால் அப்படின்னா சிறிய நாடுகள். இந்த சிறிய நாடுகளுக்கு வந்து இந்த இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி வந்து ஒரு ஃபாரம் பொது இடமாக வந்து இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ கண்ட்ரிக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம்னா இந்த இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி மூலிமா சால்வ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க, ரைட்? நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பேராகிராஃபில் வந்து 3 லைன் வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் ரிமைனிங் வந்து காலனி பவர்ஸ், அதாவது காலனிய சக்திகள் அப்படின்னு சொல்லக்கூடியது, வேர் ஃபோர்ஸ்டு அப்படின்னா கட்டாயம், டு கிவ் இண்டிபெண்டன்ஸ் அதாவது சுதந்திரம் வழங்குதல், டு ஃபார்மர் காலனிஸ் அதாவது தங்களுடைய காலனிய நாடுகள், இன் எ ப்ராசஸ் ஆஃப் டீகாலனைசேஷன், அதாவது என்ன அப்படின்னா காலனி நீக்க திட்டம், அதாவது காலனி நீக்க நடவடிக்கைகள்னு சொல்லலாம். ஸோ இது வந்து காலனிஸ் கண்ட்ரிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு கண்ட்ரி வந்து இருக்கிறாங்கன்னா அதர் கண்ட்ரி வந்து அட்டாக் பண்ணி ஆக்குபை பண்ணி அவங்களுடைய கண்ட்ரோல் ஃபுல்லாக வந்து ஒரு கண்ட்ரி வந்து எடுத்துக்கக்கூடியதான் வந்து காலனிஸ் அப்படின்னு சொல்லக்கூடாங்க. ஸோ இது வந்து என்ன அப்படின்னா ப்ராசஸ் ஆஃப் டீகாலனைசேஷன், காலனி நீக்க செயல்பாடுகள் மூலிமா இந்த காலனி நாடுகள் வந்து காலனி பவர்ஸ், காலனி நாடுகள் சக்திகள் வந்து அவங்களோட காலனி கண்ட்ரிகளுக்கு வந்து இந்த ப்ராசஸ் ஆஃப் டீகாலனைசேஷன் மூலிமா கட்டாயமாக சுதந்திரம் வழங்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு வந்து ஆளாகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸோ இதில் வந்து இந்தியா வாஸ் த ஃபஸ்ட்டு டு அச்சீவ் இண்டிபெண்டன்ஸ், இந்தியா தான் வந்து இந்த டீகாலனைசேஷன் ஆக்ட் மூலிமா வந்து முதல் விடுதலை பெற்ற நாடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிமைனிங் லைன் வந்து டிலீட்டட் ஃபார் நியூ புக். ஸோ யூ ஸ்ட்ரைக் அவுட் திஸ் லைன் யுவர் புக். ஓகே, நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு 10th social science பேஜ் நம்பர் 42. ஸோ நெக்ஸ்ட் டாபிக் ஹாலோகாஸ்ட் அண்ட் இட்ஸ் ஃபாலோட், அதாவது என்ன அப்படின்னா ஹாலோகாஸ்ட் அப்படின்னா பேரழிவும், அதுக்கப்புறம் அண்ட் இட்ஸ் ஃபாலோட் அப்படின்னா அதன் பின் விளைவுகளும். ஸோ இதுதான் வந்து அடுத்தது பார்க்க போகிறோம். ஸோ ஆஃப்டர் ஹிட்லர் கேம் டு பவர், அதாவது ஹிட்லர் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, த ஜீவ்ஸ் வேர் பெர்சிக்யூட் இன் மெனி வேசஸ், அதாவது ஜீவ்ஸ் அப்படின்னா யாருன்னா யூதர்கள். ஸோ வேர் பெர்சிக்யூட்டட் அப்படின்னா என்ன அப்படின்னா மெனி வேசஸ் அப்படின்னா பல்வேறு வழிகளில் வந்து இந்த யூதர்கள் வந்து துன்புறுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தே வேர் டிப்ரைவ்டு ஆஃப் தேர் சிவில் ரைட்ஸ், அதாவது அவங்களுடைய சிவில் ரைட்ஸ் அப்படின்னா சமூக உரிமைகள் அத்தனையும் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா டிப்ரைவ்டுனா மறுக்கப்படுதல்.
ஸோ அவங்களுடைய சமூக உரிமைகள் எல்லாமே வந்து மறுக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தேர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னா அவங்களுடைய சொத்துக்கள் வேர் கான்ஃபிஸ்கேடு. ஸோ அதாவது கான்ஃபிஸ்கேடு அப்படின்னா என்னென்னா பறிமுதல் செய்யப்பட்டது, அவங்களுடைய சொத்துக்கள் அத்தனையும் வந்து பறிமுதல் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் மெனி கான்ஃபிடென்ட் டு காட்ஸஸ், அதாவது கான்ஃபிடென்ட் அப்படின்னா ஒதுக்குப்புறமான அப்படின்னு சொல்கிறாங்க. ஒதுக்குப்புறமான இடங்களில் வந்து அவங்களெல்லாம் வசிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஒதுக்குப்புறமான இடத்துக்கு பேர் வந்து என்ன அப்படின்னா காட்டஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த காட்டஸ் அப்படிங்கிற ஒதுக்குப்புறமான இடங்களில் தான் வந்து இந்த யூதர்கள் வந்து வசிக்கணும் அப்படின்னு வந்து பனிஷ் பண்ணிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஈவன் ஆக்சுவலி அதே போல் த நாசிஸ் அப்படிங்கிறது வந்து ஹிட்லருடைய அரசியல் கட்சியோட பெயர். நாசிஸ் கேம் அப் வித் த நாய்ஸ் ஒரு நிமிஷம் நௌசன் அப்படின்னா கருத்து ஆஃப் த ஃபைனல் சொல்யூஷன், அதாவது ஃபைனல் சொல்யூஷன் அப்படின்னா இறுதி முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க. இறுதி முடிவு அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து இந்த நாசிஸ் வந்து சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா which was to exterminate the Jews completely, அதாவது எக்ஸ்ட்ரிமேட் அப்படின்னா முற்றிலும் வந்து அழிக்கப்படுதல் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஜீவ்ஸ் கம்ப்ளீட்லி அப்படின்னா இந்த யூதர்களை வந்து முற்றிலும் வந்து அழிக்கப்படணும், அதாவது முற்றிலும் வந்து கொல்லப்படணும். அதுக்காக வந்து இந்த நாசிஸ் வந்து எடுத்துக்கொண்ட ஒரு எண்ணம் வந்து என்ன அப்படின்னா அதுக்கு வந்து என்ன அப்படின்னா ஃபைனல் சொல்யூஷன், இறுதி முடிவு அப்படிங்கிற ஒரு இந்த தாட்டு மூலிமா ஜீவ்ஸ் அத்தனையும் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொல்லணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. ஸோ ரிமைனிங் லைன் deleted for new book, so you strike out to your book this paragraph. Okay, next universal declaration of human rights, அதாவது மனித உரிமைகள் பிரகடனம். இதுதான் வந்து அடுத்தது பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இன் த ஆஃப்டர் மத் ஆஃப் த ஹாலோகாஸ்ட், அதாவது த UNO இன் இட்ஸ் சார்ட்டர் அப்படின்னா சாசனம் அப்படின்னு சொல்லுறாங்க. ஆஃப்டர் மத்துனா பின்பு, அதாவது இந்த பேரழிவுக்கு பின்பு இந்த UNO ஐக்கிய நாடுகள் சபை இவங்களுடைய சாசனம் வந்து வெளியிடுறாங்க. ஸோ அது வந்து என்ன அப்படின்னா ப்ரோலைட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா டு ப்ரமோட் யூனிவர்சல்ஸ் ரெஸ்பெக்ட் ஃபார் அண்ட் அப்சர்வன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம். அதாவது வந்து என்ன அப்படின்னா ஃப்ளைட்ஸ் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா ரைட். நெக்ஸ்ட்டு பிளட்ஸ் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், உறுதிமொழி ப்ரேயரில் எல்லாம் சொல்லியிருப்பீங்க. ஸோ டு ப்ரொமோட் யூனிவர்சல் ரெஸ்பெக்ட், அதாவது உலக அளவில் வந்து மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக அப்படின்னா அண்ட் அப்சர்வன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ், மனித உரிமைகளுக்கு வந்து உலக அளவில் வந்து மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அண்ட் ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம் ஃபார் ஆல் வித்தவுட் டிஸ்கனெக்ஷன் டு, அதாவது ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம் அப்படின்னா அடிப்படை உரிமைகள் வந்து ஃபார் வித்தவுட் டிஸ்கனெக்ஷன், அதாவது எந்த ஒரு அதாவது டிஸ்கனெக்ஷன் அப்படின்னா பாகுபாடு இல்லாமல் ஸோ வந்து உலக அளவில் அடிப்படை உரிமைகளுக்கு வந்து அடிப்படை சுதந்திரத்துக்கு வந்து எந்த ஒரு வேறுபாடு, டிஸ்கனெக்ஷன்னா வேறுபாடு, ஸோ இந்த அடிப்படை உரிமைக்கு எந்த ஒரு வேறுபாடும் இல்லாமல் ஸோ வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரேஸ் அப்படின்னா இனம், செக்ஸ் அப்படின்னா பாலினம், அதுக்கப்புறம் லாங்குவேஜ் அப்படின்னா மொழி, அதுக்கப்புறம் ரிலீஜியன். ஸோ அதாவது என்ன அப்படின்னா இனம், பாலினம், மொழி, அப்புறம் ரிலீஜியன் அப்படின்னா மதம். ஸோ இதில் வந்து எந்த ஒரு வேறுபாடு இல்லாமல் ஸோ மனித உரிமைகளுக்கும் அடிப்படை சுதந்திரத்துக்கும் வந்து மதிப்பு அளிக்கணும் அப்படின்னு வந்து இந்த UN சார்ட்டரில் வந்து வெளியிடுறாங்க. அதுக்கடுத்தது த UN எஃபோர்ட், அதாவது இந்த UN ஐக்கிய நாடுகள் சபையோடைய தீவிர முயற்சி மூலிமா, எஃபெக்ட்னா முயற்சி, டு ப்ரொடெக்ட் அப்படின்னா பாதுகாத்தல், அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் அதாவது மனித உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக இந்த ஐக்கிய நாடுகள் சபையோட முயற்சியினால் உருவானதாக வந்து என்ன அப்படின்னா ஆன் ஏ குளோபல் பேசிஸ் ரிசல்ட்டட், உலக அளவில் ஏற்பட்ட இந்த UNோட முடிவில் வந்து என்னாச்சு அப்படின்னா இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் UN கமிஷன் ஆன் ஹியூமன் ரைட்ஸ், அதாவது அமெரிக்க அந்த UN கமிஷன் அதாவது ஐக்கிய நாடுகள் சபை வந்து இந்த ஹியூமன் ரைட்ஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. அந்த
யூஎன் கமிஷன், அதாவது ஐக்கிய நாடுகள் சபையில் ஹியூமன் ரைட்ஸ் மனித உரிமைகளையும் வந்து ஒரு சட்டமாக வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஏ கமிட்டி கான்ஸ்டியூட்டட் அண்டர் இட்ஸ் ஆக்ஸ்பீசஸ், அதாவது என்ன அப்படின்னா ஆக்ஸ்பீசஸ்னால் மேற்பார்வை. ஸோ இது வந்து யாரோடைய மேற்பார்வையில் வந்து இந்த கமிஷன் இந்த யுனைடெட் நேஷனில் வந்து உருவான ஒரு குழுவுக்கு வந்து யார் வந்து தலைமை ஏற்கிறாங்க அப்படின்னா சேர்டு பை விடோ ஆஃப் பிரசிடென்ட் ஃப்ராங்க்லின் ரூஸ்வெல்ட்டோடைய மனைவி வந்து இந்த குழுவுக்கு வந்து தலைமை தாங்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் த மெம்பர்ஸ் ஆஃப் கமிஷன், அதாவது இந்த குழுவில் வந்து இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் வந்து யார் அப்படின்னு பார்த்தோம்னா இன்க்ளூடிங் த சார்லஸ் மாலிக், இவங்க வந்து எந்த நாடு அப்படின்னா லெபனான். இந்த லெபனான் நாட்டிலேருந்து சார்லஸ் மாலிக். செகண்டு பிசி சாங் ஆஃப் ஜான் ஆஃப் அதாவது பிசி சாங் ஆஃப் நேஷ்னலிஸ்ட் சைனா, அதாவது சைனாவுடைய தேசியவாத சீனாவிலேருந்து வந்தவர். அதுக்கப்புறம் ஜான் ஹம்ப்ரி, இவங்க வந்து கனடா நாட்டை சார்ந்தவர். அதுக்கப்புறம் ரேனே காசின், இது வந்து ஃப்ரான்ஸ். இதிலெல்லாம் வந்து இருக்கவங்க இந்த கமிட்டியில் வந்து ஒன் ஆஃப் த மெம்பராக வந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் த யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் வாஸ் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன், அதாவது இந்த மனித உரிமைகளுடைய பங்கு வந்து உலகளவில் மனித உரிமைகளுடைய பங்கு வந்து ஒரு குறிப்பிடத்தக்கதாக வந்து சொல்கிறாங்க, ஒரு முக்கியமான பங்காக வந்து இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் த யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் செட் ஃபோர்த்து ஃபண்டமெண்டல் ஹியூமன் ரைட்ஸ் இன் 30 ஆர்டிகல்ஸ், அதாவது இந்த உலக அளவில் வந்து இந்த மனித உரிமைகள் ஆணையம் வந்து அவங்களுடைய 4 அடிப்படை உரிமைகளை வந்து உரிமைகளில் வந்து 30 ஆர்டிகல் 30 கட்டுரைகளை வந்து முன்வைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. 4 அடிப்படை உரிமைகள் பங்கில் வந்து அதில் வந்து பகுதியில் வந்து 30 கட்டுரைகளை வந்து இதை வந்து எடுத்து உரைக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா அடுத்ததுலையும் பாருங்கள். ரைட், ஸோ பாருங்கள், த யூஎன் அடாப்டட் திஸ் ஹிஸ்டோரிக் சார்ட்டர் ஆன் 10th December 1948, அதாவது இந்த ஐக்கிய நாடுகள் சபை வந்து இந்த சாசனத்தை வந்து எப்போ எடுத்துக்கிறாங்க, ஹிஸ்டோரிக்கல் சார்ட்டர் அப்படின்னா வரலாற்று புகழ்மிக்க இந்த சாசனம் வந்து எந்த வருஷம் வந்து அடாப்டுனா எடுத்துக்கிறாங்க, ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா 10th December 1948, அந்த வருஷம்தான் வந்து இந்த சார்ட்டரை வந்து ஏற்றுக்கொள்ளுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் திஸ் டே 10th December இஸ் அப்சர்வ்டு குளோபலி ஆஸ் ஹியூமன் ரைட்ஸ் டே, அதாவது இந்த 10ஆம் நாள் வந்து இந்த சார்ட்டர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அந்த 10ஆம் நாள் வந்து உலக அளவில் வந்து மனித உரிமைகள் தினமாக வந்து கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ப்ரிவிஷன்ஸ் ஆஃப் சம் 90 இன் நேஷ்னல் கான்ஸ்டியூஷன் சின்ஸ் 1948, ஸோ அதாவது இந்த ஹியூமன் ரைட்ஸோடைய ஆர்டிகல்ஸ் வந்து அதாவது 1948 வந்து 90 நாடுகளோட அரசியலமைப்பில் வந்து இந்த ஹியூமன் ரைட்ஸ் வந்து சேர்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அக்கார்டிங் டு ஃப்ராங்க்லின் அண்ட் எல்னர் ரூஸ்வெல்ட் இன்ஸ்டியூட் இன் நியூயார்க் கேன் பி ட்ரேஸ்டு டு திஸ் டிக்ளரேஷன் அப்படின்னு அறிவித்தல், அதாவது எந்த ஆணையம் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது இந்த 90 நாடுகளில் இந்த அரசியலமைப்பு மனித உரிமைகள் தொடர்பான இந்த ப்ரிவிஷன்ஸ் அப்படின்னா சரத்துகள், இந்த சரத்துகள் வந்து சேர்த்துக்கொள்ளப்பட்டதாக வந்து நியூயார்க்கில் வந்து இருக்கக்கூடிய ஃப்ராங்க்லின் எலியனார் ரூஸ்வெல்ட் இன்ஸ்டியூட் அப்படின்னா நிறுவனம், இவங்க வந்து சொல்கிறாங்க 90 நாடுகளுடைய அரசியலமைப்பில் இந்த மனித உரிமைகள் சாசனத்தோடைய சரத்துக்களை வந்து ஏற்றுக்கிறாங்க அப்படின்னு வந்து இந்த ஃப்ராங்க்லின் டி ரூஸ்வெல்ட் அப்புறம் எல்னர் ரூஸ்வெல்ட் நிறுவனம் வந்து இதை வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட், அதுக்கப்புறம் பெர்த் ஆஃப் இஸ்ரேல், அதாவது இஸ்ரேல் நாட்டின் பிறப்பு, எ மேஜர் அவுட்கம் ஆஃப் த ஹாலோகாஸ்ட், அதாவது என்ன அப்படின்னா இந்த சொல்லப்பட்ட அந்த பேரழிவோடைய முக்கிய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வாஸ் த கிரியேஷன் ஆஃப் ஸ்டேட் ஆஃப் இஸ்ரேல் ஆஸ் எ ஹோம்லேண்ட் ஃபார் த ஜீவ்ஸ், அதாவது என்ன அப்படின்னா இந்த பேரழிவோட விளைவின் முக்கியமாக வந்து யூதர்கள் ஜீவ்ஸ் அந்த யூதர்களுக்குன்னு தனியாக வந்து ஒரு நாடு வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நாடு பேர் என்ன அப்படின்னா இஸ்ரேல். இங்கே வந்து இவங்களோட சொந்த நாடாக வந்து
உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வில் திஸ் வாஸ் ஹிஸ்டாரிக்கலி த ஒரிஜினல் ஹோம் ஆஃப் த ஜூஸ் டூரிங் ரோமன் டைம்ஸ். இந்த இஸ்ரேல் அப்படிங்கிறது ரோமர்களுடைய காலத்திலேயே வந்து வரலாற்று காலத்திலேயே ரோமனுடைய ஆட்சி காலத்திலேயே வந்து இந்த இஸ்ரேலு தான் வந்து ஜீவுகளுடைய சொந்த நாடாக வந்து இருந்துச்சு, தாயகமாக வந்து இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் வந்து சொல்கிறாங்க. ரிமைனிங் லைன் வந்து டெலிட்டட் ஃபார் நியூ புக். ஸோ யூ ஸ்ட்ரைக் அவுட்டட் யுவர் புக். ஸோ today class over. Remaining topic we see the next class. Okay, thank you.